குறைவாக தான் வருவினோம்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. நாங்கள் பிளான் பண்ணதுலேருந்து 3 மணி ஆட்கள் வந்துருக்கணும். தாராளமான சாப்பாடு வடிவாக கொடுத்தது. ஆட்டுறச்சி தான் கொஞ்சம் வெளியாக முடிஞ்சது. ஏன்னா ஆட்டுறச்சி அவ்வளவு டேஸ்ட்டானு சொல்லி ஆட்டுறச்சி கொஞ்சம் வெளியாக முடிஞ்சு. மற்றபடி மீனும் கோழியும் ஒரு தரம் எடுக்கல. ஆட்டுறச்சி வரைக்கும் எல்லாரும் ஆட்டுறச்சி தான் நிற்கிறாங்க. நானே அதுக்கு தான் நிற்கிறேன். இதே இப்போ கடையில் போய் ஒரு லஞ்ச் சாப்பிட்டாலே எனக்கு தெரிஞ்சு 2000 3000 பில் வந்துடும் ஒரு ஆளுக்கு. இது வெரைட்டியான ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறன்றது இப்போ எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் நல்லா இல்லாட்டி இன்றைக்கு பிஸ்ஸாக ஆகிட்டு சுட சுட வாங்கணும் வந்தனா அதில் பெருசா அப்பம் அவ்வளோதான். சிம்பிளி பேர் அவங்க அந்த தோசை சுட்ட வடிவிலேயே தெரியுதுதானே. கறி வேணாம், இறைச்சி. அப்புறம் எனக்கு கறியை போடுறார், நான் சொல்றேன் இறைச்சியை போடுறேன். இப்போ என்ன பிரச்சனை எல்லாம் செட்டப்பும் ஓகே இருக்கிறதுக்கு தான் இடத்த காணையில எப்படி நடந்து நின்று ஒன்று சாப்பிடணும் போல போங்க பாவம். திடீரெண்டு வாதா அந்த ஸ்பைடை வாங்கினார். திடீரெண்டு வாதா இந்த டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கா. திடீரெண்டு வாதா அங்கே செஃப்பா அவங்க போயிருக்கா. கொத்து போடல இன்னைக்கு போட அதான் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க.